பப்பாளிக்காயோட பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பச்சை பசுக்கு அழகாக கிடச்ச அந்த பப்பாளி பழமாக சாப்பிட சூப்பராக இருக்கும். பட் எனக்கு காய் கிடச்சி பொரியல் பண்ணுன்ட்டு இருந்தது. ஸோ ஒரு பெரிய காய் வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி இந்த விதைகள்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். பால்னி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய், அதுக்கு அது மேலே கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் நான் ஜீரகம் ஆட் பண்ண போகிறேன். சீரகம், ரெண்டு வரமிளகாய். அதிக காரம் போட போகிறதில்ல. பச்சை மிளகாய் போட்டால் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிக்கிறதில்ல. ஸோ ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு மட்டும். நறுக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பப்பாளிக்காய் துண்டுகள் கொஞ்சம் தண்ணியோடு சேர்த்து போடுறேன், அப்போ வேகணும். மஞ்சள் பொடி, தேவைக்கேற்ப சுவைக்கேற்ப உப்பு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஸோ அதோடையே சேர்ந்து நல்லா வேகும். கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். ஸோ அது உப்பு, அந்த வரமிளகாய் எல்லாம் இது பண்ணி கருவேப்பிலையோடு சேர்ந்து நல்லா வேகும் பொழுது அது வெந்தாச்சுன்னு பார்க்கறதுக்கு அதோடது வந்து நல்லா தெரியும் நமக்கு வெந்தது. அப்போ நம்ம இறக்கி வச்சுக்கலாம். தேங்காய் பூ போடுறவங்க போடலாம். பட் அதிகமாக நான் தேங்காய் யூஸ் பண்ணுறதில்ல. சாம்பார் அந்த மாதிரி தான். ஸோ பிளெயினான பொரியல். நேற்றுக்கு பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்ததுனால இன்றைக்கி சிம்பிள் ஒரு ரசம், பப்பையா காயோட பொரியல். முக்கால்வாசி வெந்தாச்சு. இன்னும் 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். பப்பையாவோட நன்மைகள் வந்து ஏராளம். வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு. அருமையான பப்பாளிக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ஜோராக இருக்குது. நல்ல மையாக வெந்தாச்சு. நம்ம வந்து இப்போது அடுப்பை அணைச்சிடலாம்.